சோதிடத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன். எப்படி இப்போ ஒரு நடிகை ஒருத்தர் கோத்தகிரியிலிருந்து வந்திருக்காங்களே, அது மாதிரி ஒரு படுகர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். சோதிடம் என்பது இவர்களுடைய இனத்தில் இல்லை. இவர் எங்கேயோ ஒரு சிவன் கோயிலுக்கு போறாரு, அங்கே ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் இவர் தெரிஞ்சுட்டு நம்ம கோயம்புத்தூர்ல எங்கள் ஊரில் அரசூரில் எல்எம்டபிள்யூவில் வேலை செய்கிறாரு. இவர் சம்பந்தமே இல்லாதவர். இவருடைய வீட்டிலே சிவன் கோயில், அந்த ஊரினுடைய கோயில் இருக்குது. சின்ன குழந்தையிலிருந்து சிவத்துக்கு பூஜை பண்ண மனிதர். அதில் பழைய சோதனை முறைகளை எல்லாம் கற்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக என்னுடைய மாணவராக தொடர்ந்து கோலேச்சிட்டு வந்து இவர் சொன்ன செய்தியை சொல்லி அவர் கையில் மைக் கொடுத்துட்றேன். ஊட்டியில் போய் மாவட்டம் முழுவதும் நான் இந்தியன் ட்ரேடிஷன் அஸ்ட்ராலஜி சொல்லும் பொழுது அதை பெருசாகவே அந்த மக்கள் எடுத்துக்கல. ஆனால் கேபி கத்துட்டு ஸ்டெல்லாரில் நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் சொல்லும் பொழுது அத்தனை மனிதர்களும் என்னுடைய காலில் விழுந்து வணங்குகிறார்கள். இதுதான் கிருஷ்ணமூர்த்தி. இது கிருஷ்ணமூர்த்தி கிடைத்த பெரிய வெற்றி. எப்படி தன்னுடைய சாதனையை சொல்லுகிறார்கள் பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரங்க, கிராமங்க. நம்ம இந்த ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக அதில் ஒரு தொடர்ந்து ஒரு ஆர்வம் அதில் என்னங்கன்னா, இப்போது வந்து பார்த்திங்கன்னா கேபி எல்லாம் உருவாகி இருக்குது. கேபி வந்து நிறைய இடத்துலையும் பரவி இருக்கு. அதாவது எங்கள் மாவட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரியத்தில் ஜாதகம் பார்க்குற பழக்கமே இல்லைங்க. எங்கள் ஜாதகம் என்னத்தான் நம்ம சரியான ஜோதிடராக இருந்து சொன்னாலும் கூட ஜாதகத்தை தாண்டி நம்ம ஆன்மீகம் தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அதுலேயும் நாம் வந்து எதுக்காண்டி இந்த 22 வருஷம் வந்து போராடணும்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கையேன்னு பார்க்கும்போது என்ன, இப்போ அந்த காலத்துலலாம் நாங்களாம் ஜாதகம் பார்க்கணுன்னா ஊட்டியிலேருந்து கோவை மாவட்டத்துக்கு தான் வர்றோங்க. அதில் அன்னூர் வட்டாரத்துக்கு தான் வர்றோம். அப்போ நம்ம அதில் ஏன் இவ்வளோ ஒரு முயற்சியாக ஏதாச்சும் நம்மளால் சமுதாயத்துக்கு இந்த ஜோதிட கலையை எந்த அளவுக்கு ஒரு நம்மளால் வழிகாட்ட முடியுமோன்ற ஒரு ஆர்வம் தான் இந்த 22 வருஷம் அதனுடைய கடுமையான உழைப்புங்க. அப்போ நமக்கு என்னென்னா, நம்ம அன்னூரில் தான் நாம் எல்லாமே ஜாதகம் பார்ப்போம். அப்போல்லாம் நம்ம ஜாதகம் எல்லாம் பார்த்து என்னங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு பலன் சொல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து சொல்ல முடியாத அளவில் இருந்தாலும் கூட அவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த பையனை வந்துங்க நீங்கள் அந்த இரும்பு லைனில் கொண்டு போய் விட்டீங்கன்னா இவர் எப்படியோ அந்த காலம் பூரா அவருக்கு தொழிலுன்னு ஒன்று அமைஞ்சிரும் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான் அப்பா அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்ம எந்த படிப்பு எடுத்து படிக்கணுன்றது அந்த படிப்பை வெரைட்டியாக பிரித்து படிக்கணுன்றது தெரியாது. அந்த இரும்பு லைனுன்னா சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியில் ஏதாச்சும் எடுத்து படிக்கலாம் என்றது அவ்வளோதாங்க. ஜோதிடமும் சுருக்கமாக சொல்லுவாங்க. அதுலேயும் நாம் வந்து அதில் பண்ணுறோம். அப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு வார்த்தை ஜோதிடர் சொன்னது நாம் அந்த இரும்பு லைன் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது என்னங்கன்னா, நம்ம ஒரு படிப்பு எடுத்து படிக்கிறோமே ஒரு வார்த்தை வந்து நமக்கே இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருதுங்க. ஒருத்தர் ஜோதிடர் படின்றாங்க, ஒருத்தர் உங்களுக்கு நல்லா வருன்றாங்க, நீங்கள் சமுதாயத்துக்கு பணியாற்றுவீங்க. இதனுடைய வந்துருந்தங்க. அதனால் என்னங்கன்னா, இந்த ஜோதிடக்கலை ஆர்வங்கிறது இதுதான் முக்கியத்துவம். யாருக்காவது நம்ம தேவைன்னா நான் அப்புறம் ஃபுல்லாக டீட்டெயில் தரணுங்க. இந்த கேபியில் உயர்கல்வி எந்த பாவகத்தை தொடர்பு படுத்தும், அதை படித்தா எந்த மாதிரி படிப்பு வரும்ன்றதை நாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேனுங்க. இதில் லக்னம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாதகம் கிடையாது. லக்னம் வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு வந்து 9வது பாவம்னு பார்த்தீங்கன்னா கடகராசியாக வருங்க. அந்த 9வது பாவத்துக்கு அங்கே நின்ற உப நட்சத்திரம் யாருன்னா ராகு. அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நின்ற இடக்கிற வந்து துலாமில் விசாக நட்சத்திரத்தில் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் அங்கே வந்து குருவும் இருக்கிறாரு. அப்போ வந்து 9வது பாவம் வந்து யாருடைய தொடர்பு படுத்துதுன்னா 2வது பாவம் விருச்சிக லக்னத்துக்கு 2க்குரியவரும் குரு ஆகிறாரு, 5க்குரியவரும் குரு ஆகிறாரு. அவருடைய நட்சத்திர தொடர்பு வந்து 9வது பாவ உபநட்சத்திரவாதியாக வராரு. அப்போ அந்த குரு வந்து நின்ற நட்சத்திரம் அந்த ராகுனுடைய உபநட்சத்திரம் பார்க்கும்போது செவ்வாய் தொடர்பு படுத்துறாருங்க. அப்போ வந்து என்னங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் தொடர்பு பெற்று 9வது பாவமும் தொடர்பு பெறும்போது இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, அதாவது உயர்கல்விங்கிறது என்னென்னா 2, 5 இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் இது ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்து WHO அதாவது நம்ம வந்து இந்த ஹோல் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படிப்புங்கிறது
சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இதில் வரக்கூடிய ஜாதகம் தான். அவங்க படிப்பு வந்து குரு என்ற ஒரு கிரகம் வந்து அந்த 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 9வது பாவத்தை தொடர்படுத்தும் போது சேவை ஆற்றக்கூடிய ஒரு இடமா இருந்து குருவும் ராகுவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது வானமண்டலத்தில் ஒவ்வொரு ஜாதகரும் நீங்கள் பலன் சொல்லும்போது எந்த பாவம்னு சொல்கிறத விட அது வந்து நம்ம வானமண்டலத்துக்கு எத்தனாவது இடமா அது இடம் பெறும் போது 7வது இடமாங்கிறது துலாமத்துக்கு இடம் பெற்றங்காட்டிக்கு அந்த 7ஆம் இடத்து மக்களோட தொடர்புள்ள துறைன்றது தான் ஐயாவும் முன்னாடி பேசினாங்க, நாங்கள் இதை சொல்ல வரோம். அப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து 1-6 5ஆம் இடத்துல இருந்த மாட்டி இவங்க வந்து குழந்தைகளுடைய முடக்கு நீக்குதலுடைய ஒரு நிபுணராக இருக்கிறாங்கன்றது தான் இதில் சொல்ல வர்றாங்க. இப்போ இதில் சுருக்கமாக சொல்லணும் என்னன்னா, நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த கேபி வந்து நம்ம நிறைய ஜாதக முறைகள் இருந்தாலும் எல்லாரும் அவங்க முறையை படிங்க. மேற்கொண்டு கேபியும் ஒரு முறை நீங்கள் சேர்த்து படிக்கும்போது பலன் சொல்வதற்கு மிகவும் துல்லியமாக இருக்கும், நமக்கும் ஒரு தைரியம் இருக்குன்றதை சொல்லி சுருக்கமாக எனக்கு வாய்ப்பு அளித்த என் குருநாதருக்கும் இங்கே இந்த 4ஆம் ஆண்டுக்கு வருகை புரிந்திருந்தெல்லாம் எல்லா மூத்த ஜோதிட அன்பர்களுக்கும் தாத்தா அண்ணா எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன். சிவராஜ் 9944 3841 935.